வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். குறைஞ்ச வட்டியில் அரசு கடன் உதவி திட்டங்களை நம்ம எப்படி பெறலான்னு சமீபத்தில் நிறைய விதமான வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா PMEGP என்ற ஒரு திட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த PMEGPனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். முத்ரா லோனுக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, முத்ரா லோனை பொறுத்த வரைக்குமே 5,000 ரூபாயிலேருந்து 20 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானியம் பெருசாக இருக்காது. ஆனால் PMEGP பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மானியத்தோடவே 50 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு பெருசாக கல்வி தகுதி தேவையில்லை. 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் ஆகி இருந்தாவே போதும். நீங்கள் ஒரு சலூன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சைக்கிள் ரிப்பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பேக்கரி வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அனைத்து விதமான தொழில்களும் இதில் நீங்கள் துவங்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இதில் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு தான் தருவாங்க, அவங்களுக்கு தான் தருவாங்கன்னு கிடையாது. எல்லாருக்குமே மானியம் உண்டு. நீங்கள் 8ஆம் வகுப்பு மட்டும் போதும் சொல்கிறீங்களே, வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்களா? ஏன்ட்ட பெருசாக இல்லையே, இது போல் நிறைய சந்தேகங்களுக்கு தோணும் இல்லையா? நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்கள்கிட்ட எந்த பெரிய டாக்குமெண்ட்ஸும் அவங்க கேட்கல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். 3 விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. 1 by 1 உங்களுக்கு விளக்கி இது எப்படி அப்ளை பண்ணலாம், யாருக்கு எலிஜிபிள்னு 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்ஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக விளக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் துறையில் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் வரைக்குமே லோன் தராங்க. சேவை துறையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா 20 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. இந்த மானியம் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா, பொது பிரிவினருக்கு கம்யூனிட்டி வைஸ் அவங்க கொடுக்குறாங்க. பொது பிரிவினருக்கு நீங்கள் சிட்டியை சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா 15% உங்களுக்கு மானியம் கிடைக்கும். நீங்கள் ரூரல், அதாவது ஊர் அல்லது கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா 25% உங்களுக்கு மானியம் கிடைக்கும். இங்கே பொது பிரிவினர், அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதுவே நீங்கள் SC ST OBC இருக்கிறவங்களா இருக்கீங்களா, பெண்களாக இருந்தீங்கன்னா, இராணுவத்தில் ஓய்வு பெற்றவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 25%, கிராமத்தில் இருந்தீங்கன்னா 35% மானியம் கிடைக்கும். இதுக்கு பெருசாக கல்வி தகுதி கேட்கல. 8ஆம் வகுப்பு பாஸ் ஆன போதும். வயசை பொறுத்த வரைக்குமே 18 வயது நிரம்பியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த ஆன்லைன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்பாக சில விஷயங்கள், விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். PMEGP சொல்லக்கூடிய இந்த திட்டம் யார் உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா, MSME சொல்லக்கூடிய அமைச்சகத்தால், சிறு குறு தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம். ஓகேங்களா? இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணி ரெடி பண்ணி போகிறீங்க வச்சுக்கோங்களேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக தான் இந்த லோன் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KVIC, காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் கமிஷன். இவங்க தான் ஸ்பான்சராக இருந்து இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு பணத்தை தராங்க. நடுவில் இவங்க தான் ஸ்பான்சராக செயல்படுத்துகிறார்கள். KVICயை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் ஃபில்அப் பண்ணும்பொழுது வரும். அதனால தான் முன்னாடி இது உங்களுக்கு சொல்கிறேன். இது ஃபில் பண்ணதுக்கு முன்பாக என்னென்ன ஆவணங்கள் கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, கல்வி சான்றிதழ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு புத்தகம், அதாவது பாஸ்புக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் பேங்க் பாஸ்புக்கை வச்சுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் SC ST வகுப்பை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அது அதர் காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என்னென்ன தொழில்கள் என்று பெரிய லிஸ்ட் இருக்குது. அதை ரொம்ப டீட்டெயிலுக்குள்ளே போகலை. ஏன்னா 234 தொழில் நான் சொன்னேன்னா இந்த வீடியோவே பத்தாது. அதனால் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அது ஒரு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது சில விஷயங்கள், தரவுகள்லாம் கேட்பாங்க. உதாரணத்துக்கு KVIC நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அது போல் ட்ரைனிங்னு ஒரு விஷயத்தை கேட்பாங்க. அதுக்கு லிங்க் நான் தரேன். அந்த ட்ரைனிங் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தா தான் அந்த ட்ரைனிங்குள்ளே போக முடியும். ஸோ அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எஸ்டிமேட் கேட்பாங்க. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதுக்கு ஒரு எஸ்டிமேட் கேட்பாங்க. அது உங்களுக்கு செய்ய தெரியலனாலும் பரவாயில்ல. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து கூட நீங்கள் எப்படி ஒவ்வொரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி எஸ்டிமேட் நீங்கள் ரெடி பண்ணலாம். அவங்க ஒரு ஃபார்மேட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்னாடி இது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வாங்க ஃபில்அப் பண்ண போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கக்கூடிய விஷயம், ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க. EID சொல்லக்கூடிய என்ரோல்மெண்ட் ID கேட்குறாங்க. 24 டிஜிட் அது கேட்குறாங்க. ஆதார் கார்டு நம்பர் போட்டாலும் சரி, அல்லது EID நம்பர் இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் போட்டுருங்க. நேம் கேட்குறாங்க, நேமை போட்டுருங்க. ஸ்பான்சர் ஏஜென்ட் கேட்குறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, KVIC தான் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஸ்டேட் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா சென்னை நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். அட்ரஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த KVIC ஸ்பான்சருடைய பிரான்ச் எங்கே இருக்குன்னு காட்டுறாங்க. நான் சென்னை போட்டதுனால கோபாலபுரத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னு அதை காட்டுது. ஸோ அது போல் நீங்கள் உங்களுக்கு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ இதில் லீகல் டைப் இண்டிவிஜுவல் போட்டுக்கோங்க. நீங்கள் தனிநபராக இது ஃபில்அப் பண்ண போகிறீங்க. ஜெண்டர் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது, சோசியல் கேட்டகரி அது என்ன கம்யூனிட்டி கேட்குது, குவாலிஃபிகேஷன் கேட்குது, கம்யூனிட்டி அதாவது கம்யூனிகேட் அட்ரஸ் கேட்குது, பேன் கார்டு நம்பர் கேட்குது,
உங்க லொக்கேஷன் நீங்க ரூரல்ல சேர்ந்து அதாவது இங்க கிராமப்புற மக்களா, அல்ல சிட்டி மக்களா கேட்குது. டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேட்குது. ஸோ டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க மேனுஃபேக்சரிங் இருக்கிறீங்களா? சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அல்லது ட்ரேடிங்ல இருக்கீங்களா கேட்குது. நான் முன்னாடி சொன்னது போல தான் நீங்க ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கிறீங்களா? சர்வீஸ்ல வந்துரும். இதுவே வந்து ஒரு லேத் வைக்கிறீங்களா? சர்வீஸ் வந்துரும். இது உற்பத்தி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் அப்படி நீங்க செய்யறதா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து மேனுஃபேக்சரிங்ல வந்துருவீங்க. ட்ரேடிங்ன்றது அது போல தான். ஜவுளித்துறையில இருக்கிற ட்ரேடிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கேட்டா நான் வந்து சர்வீஸ்ன்னு டிக் பண்ணிட்டேன். சர்வீஸ்ல 234 சர்வீஸ் இருக்கு. எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. கடகடன்னு போக முடியாது. நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான். எலக்ட்ரானிக் ஷாப் வைக்கிறதா இருந்தாலும் சரி, சைக்கிள் ரிப்பேர் பண்ணதாலும் சரி, பிளம்பிங் ஒர்க் இருந்தாலும் சரி, பார்பர் ஷாப் இருந்தாலும் சரி, மொபைல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணுறதாலும் சரி, எல்லாமே அதில் வந்துடும். ஸோ ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வைக்க போகிறீங்கன்னா என்ன எதுக்காக வச்சுக்கிறீங்க? சர்வீஸ் அண்ட் ரிப்பேர் அப்படி போட்டிருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் சும்மா 2 வரியில் போட்டதில் அல்லது இடிடிபி ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களா கேட்குறாங்க. இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்குமே இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி முடித்த பிறகு அவங்களே உங்களை கூட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த ட்ரைனிங் பற்றி கவலைப்படாதீங்க. நான் லாஸ்ட்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட் காஸ்ட் கேட்குறாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்சம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படுது? 30,000 நான் போட்டிருக்கேன். ஸோ 5,30,000 எனக்கு மொத்தமாக தேவைப்படுது போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு எஸ்டிமேட் கேட்பாங்க. அது ஒரு லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு அவங்க சொல்லி தருவாங்க. எந்த பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட் இருக்குது, இதுக்கு முன்னாடி ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்களா, அந்த விஷயங்கள் அதில் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுதான் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. வாண்ட் டு அவாய்ட் CGTMSE ஸ்கீம் போட்டிருக்காங்க. இது வந்து மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் தொடங்குறதுக்காக. இதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இல்லைன்னா இல்லைன்னு போட்டிருக்கேங்க. இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், யார் உங்களுக்கு சொன்னாங்க பாரு, நான் சோஷியல் மீடியா போட்டுங்க. இப்போ யூடியூப் பார்த்து போகிறீங்கன்னா சோஷியல் மீடியா போட்டுங்க. டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷனில் கொடுத்த பிறகு சேவ் அண்ட் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறீங்க. இதுக்கப்புறமா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க. ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல் சம்மரி இதை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு கொடுக்குறேன். அது எப்படி ஃபில்அப் பண்ணி கொடுங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஆதார் கார்டு அப்லோட் பண்ண போகிறீங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறீங்க. PMEGP இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இடிபின் ட்ரைனிங் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரைனிங் ஆன்லைனில் நடக்கலாம் அல்லது நேரிலும் நடக்கலாம். இந்த இடிபி ட்ரைனிங் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுக்குறேன். இது செக் பண்ணி பார்க்குறேன்னு மொபைல் நம்பர்லாம் உடனே போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவங்களே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதிலே போட்டிருக்கோம். நீங்கள் இந்த PMEGP ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இது தொடாதீங்கன்னு அதிலே போட்டிருக்கோம். இல்லைங்க சும்மா போய் பார்க்கறதா இருந்தால் போய் பாருங்கள். ஸோ அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த இடிபி ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்களோ அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆன்லைனில் பார்த்துக்கலாம். எந்தெந்த தொழிலுக்கு எப்படி செய்யணுன்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது கூட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எஸ்டிமேட். இதில் நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது எஸ்டிமேட் கேட்டாங்களே, அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். உதாரணத்துக்கு ஒரு டீ கடை வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பேக்கரி கடை வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சலூன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி எஸ்டிமேட் போடுறாங்க, எப்படி காஸ்ட் ரெடி பண்ணுறாங்க, எல்லாமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை மாற்றிக்கிங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த PMEGP இந்த ஸ்கீமுக்கு வட்டி எவ்வளோ போடுவாங்க? 9%லேருந்து 12% வரைக்குமே வட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் தருவாங்க, எந்த பேங்க் தருவாங்க, இது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண போகிறீங்க. அந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்க போகிறீங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து முடித்த பிறகு அப்படியே இந்த அப்ளிகேஷன் வரப்போகுது. உங்களுடைய சாங்ஷன் ஆக போகுது. சாங்ஷன் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு ட்ரைனிங் அனுப்ப போகிறாங்க. ட்ரைனிங் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு சாங்ஷன் ஆகிற டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக வந்துட்ட பிறகு உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறதுக்காக நிறைய பேங்க்ஸ் இருப்பாங்க. எத்தனை பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரைவேட் பேங்க்கும் லோன் தராங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி லோன் தராங்க, அதே நேரத்தில் கவர்மெண்ட் பேங்க்கு லோன் தராங்க. நீங்கள் அந்த பேங்க்கு டைரெக்டாக போக தேவையில்லை. இவங்களே கண்டக்ட் பண்ணி உங்களை தொடர்பு கொள்ள செய்து விடுவார்கள். அந்த பேங்க் உங்களை டைரெக்டாக தொடர்பு கொள்வாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். இப்போது நிபந்தனைக்கு வந்துடலாம். அதாவது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் மோசமாக இருந்துச்சுன்னா இந்த லோன் கிடைக்காது. 1. 2வது ஏற்கனவே ஒரு முத்ரா லோன் வாங்கி நீங்கள் செயல்பட்டு இருந்தீங்கன்னா இந்த லோன் கிடைக்காது. அதாவது அரசு திட்டத்தின் மூலமாகவே ஏற்கனவே நீங்கள் லோன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த PMEGP லோன் கிடைக்காது. முன்னாடியே சொல்லிடுறேன். ஒருவேளை அந்த லோன் கிடைக்காம போச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த திட்டத்தில் இருக்கிற அனைத்து விதமான விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.